ஜீவனோடு பலத்தோடு கிருபியோடு ஆண்டவரே அழகாக பாதுகாத்து வந்தவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. உண்மை போல எங்களை தேய்ச்சி ஆண்டவரே, உண்மை போல நடத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்க சுயத்துக்கு நாங்க சாயாத மாதிரி கர்த்தாவே உன்னுடைய வழியை எங்க நடத்துங்க ஆண்டவரே. உன்னுடைய பாதையை எங்க நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையோடு நடத்துங்க ஆண்டவரே. எங்க இருதயத்துக்குள்ள வாங்க தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்க பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தோட சந்தோஷத்தோட நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த வல்ல கிராமத்துல கர்த்தாவே இந்த இடத்துல ஆண்டவரே உன் சித்தத்தின்படியே அப்பா இங்க ஆராதிக்க ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. உங்க தயவுக்காக நன்றி அப்பா. நாங்க எங்கேயுமே ஆண்டவரே தெரியாத தகப்பனே. அப்பா ஆண்டவரே உன்னுடைய கிராமத்திலே இந்த மத்தியிலே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உங்க ஆராதிக்க ஆண்டவரே. அப்பா எங்க சபை கொடுத்தீங்களே உமக்கு கோடியான கோடி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த வல்ல கிராமம் ரத்தத்துல ஒப்பு கொடுக்குறாண்டவரே. இந்த வல்ல கிராமம் சுத்தி உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறாண்டவரே. சுத்தி வந்த கிராமம் ஒப்பு கொடுக்குறாண்டவரே. அப்பா ஆண்டவரே தகப்பனே சோத்திரமானவரே. இதுக்கு விரோதமான எந்த இருந்தாலும் இயேசு நாமத்துல வாய்க்காத போகட்டும் தகப்பனே. அப்பா உங்களுடைய கிராமமானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்குறாண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளானவரே இந்த வேலையில உங்க கரம் தொடட்டாண்டவரே. உங்க கரம் தொடட்டாண்டவரே. கொண்டு வாங்க ஏசப்பா ஆண்டவரே. வாழ்த்து கொண்டு வாங்க ஆண்டவரே. வியாதிப்பட்டு இருக்குங்க ஆண்டவரே. அப்பா கடன் பிரச்சனையோட இருக்குங்க ஆண்டவரே. மன கவலையோட இருக்குங்க ஆண்டவரே. அப்பா சண்டை சச்சுருமா நிம்மதியா இல்லாம இருக்கு ஆண்டவரே. அவங்களாம் கரம் போய் தொடட்டாண்டவரே. இந்த வேலையில போய் தொடட்டாண்டவரே. தொடட்டாண்டவரே. அப்பா இந்த கிராமத்துல இந்த இடத்துல ஆண்டவரே ஆண்டவரே நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. வாசமா இருக்கிறீங்க ஆண்டவரே. போய் கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா கொண்டு வாங்க ஆண்டவரே. பாடுபட்ட சூழ்நிலை இளைப்பாறுதல் தருன்னு சொன்னீங்க தகப்பனே. கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா அவங்க தேர்ச்சிங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தொட்டா மேல ஒவ்வொரு கருத்தை போய் தொடுங்க ராஜா. தொடுங்க ராஜா. அப்பா நாங்க கடைசி காலத்துல இருக்கோம் ஆண்டவரே. உங்க வருகைக்கு நாங்க எல்லாம் ஆயத்தமா இருக்கணும் கர்த்தாவே. அப்பா உங்க பரலோக ராஜா நாங்க எல்லாருமே ஆண்டவரே எல்லாருமே நாங்க சந்தோஷப்படணும் ஆண்டவரே. உங்க பரலோக ராஜ்யத்துல அப்பா அப்பா போய் கரம் போய் தொடட்டாண்டவரே. இந்த வேலை போய் தொடட்டாண்டவரே. ஏ ராஜாதி ராஜாவே தேவாதி தேவனே எங்களுக்காக அழைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே சிங்காசனத்துல வாசமா இருக்கிறவரே. அப்பா துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா இந்த வேலை கரம் போய் தொடட்டாண்டவரே. கொண்டு வாங்க வாலிப பசங்களா கொண்டு வாங்க. சிறு பிள்ளைகளா கொண்டு வாங்க. முதியோர்களா கொண்டு வாங்க ஆண்டவரே. கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்பா ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே உங்க ஆராதிக்க பலப்படுத்துங்க. கிருபையோட நடத்துங்க ராஜா. அப்பா தகப்பனே அப்பா உலக சிநேகித்துக்கு ஆண்டவரே உலக இச்சைக்கு போகாத மாதிரி கர்த்தாவே இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே அப்பா வாழ்த்துக்கு கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. தடையிலா நசனாக இயேசு அதிகார நாமத்துல கடுதா நிர்மலமாக்குறாண்டவரே. இயேசு நாமத்துல அப்பா நிர்மலமாக்குறாண்டவரே. நிர்மலமாக்குறாண்டவரே. அப்பா சோத்ரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya அப்பா தகப்பனே ஆண்டவரே. அப்பா உங்க பாதத்துல வச்சு நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா இந்த ஜனவரி ஆண்டவரே அப்பா முதல் மாதத்திலே ஆண்டவரே எங்களுக்கு எடுத்த ஆண்டவரே கொடுத்தீங்களே உமக்கு நன்றி ராஜா. பல்ல எல்லாத்தையும் சந்திச்சு கொடுத்தீங்களே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா உமக்கு கோடியான கோடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தேவ வல்லமை கடந்து செல்வதாக ஏசப்பா அந்த இடத்துல ஆண்டவரே போய் தொடுங்க. அந்த இடத்த முழுவதும் ஆண்டவரே உங்க தெய்வீக ரத்தம் ஆண்டவரே உங்க கல்வாரி ரத்தத்துல ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா தேவ வல்லமை கடந்து செல்லட்டான அந்த இடம் முழுவதும் ரத்தம் பாட்டு நம்ம மூடி மறைக்கிற ஆண்டவரே. எந்த கிரியோ எந்த பொல்லாத ஆவி எந்த சாத்தான ஆண்டவரே தொடாத மாதிரி அப்பா ஒரு ரத்தத்தால மூடி மறைங்க ஆண்டவரே. அது ஏறுகிற ஆண்டவரே அப்பா மனுஷன் சூழ்ச்சி நாங்கள் பொல்லாத கிரி தந்திரம் மந்திரம் ஆண்டவரே ஏன் பிசாசு சூழி எதோ ஆண்டவரே இயேசு நாமத்துல கடுத நிர்மலமாக்குற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே அந்த இடத்துல கொடுத்து தயவுக்காக நன்றி ராஜா. ரிஜிஸ்டரோட பட்டோட ஆண்டவரே ஊழியர்களை கொடுத்துட்டீங்களா உமக்கு நன்றி ராஜா. 20 ஆண்டவரே 1 லட்சம் கட்டைகள் உதவி செய்ய போறேன் உமக்கு செஞ்சுட்டீங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த 3 மாசம் ஆண்டவரே வெற்றிகரமானவரே எல்லா காரியத்தானவரே நீ பயங்கரமா செஞ்சுட்டு வரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க நோக்கம் எங்க கஷ்டங்கள் எல்லாம் தகப்பனே உங்க ஆண்டவரே வாழ்த்துறாண்டவரே. அப்பா சுத்தி வட்ட கிராமாண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த பட்டணத்தை எல்லாரும் கொண்டு போய் நாங்க சேர்க்கணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா இதுக்கோசம் யாராவது ஆண்டவரே ஜெபிக்கிறவங்க கர்த்தாவே அவங்க ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கிறவங்க ஒரு போல சோர்ந்து போகாத மாதிரி பிசாசு அவங்க தொடாத மாதிரி உன் தேவி ரத்தத்தால மூடி மறைங்க ஆண்டவரே. பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே யாராவது உங்களுடைய அழைப்புக்காக பைசா கொடுத்தாங்களோ கட்டாவே ஆண்டவரே அந்த பைசா கொடுத்த அடுத்த நிமிஷமே அவங்க அற்புத அதிசயம் செஞ்சீங்களே உமக்கு கோடியான கோடி நன்றி ராஜா. நன்றி அப்பா ஆண்டவரே. மகிமைப்படுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்துல
அப்பா. ஆண்டவரே தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே வடக்குக்கு கிழக்குக்கு தெற்குக்கு ஆண்டவரே அநேக பாடசாலைகள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ராஜா. அப்பா வாங்குற செங்கல் மேல ஆண்டவரே, சிமெண்ட் மேல அப்பா, மேஸ்திரி மேல அப்பா, கம்பி மேல எல்லா மேல ஆண்டவரே உங்க தேவங்க ரத்தத்தை ஊற்று ஆண்டவரே. ரத்தத்தை ஊற்று ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே தேவையை சந்திச்சுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. அப்பா மேஸ்திரி உங்க கல்வாரி ரத்தத்துல மூடி மறைக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த மேஸ்திரி மூலியமா நீங்க ஆலயம் கட்ட போறீங்களோ உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா ஆண்டவரே. அப்பா ஊழிக்கிறப்ப உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா உங்க தெய்வம் வல்லாம கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க போக்குல வரல உங்க திவ்யக்கார கூட விட்டு அப்பா இன்னும் அதிகமா எடுத்து ஆயத்தமா பயன்படுத்துங்க ராஜா. உங்க சமூகத்துல எதாவது வச்சு ஜெபிக்கிறவங்க கர்த்தாவே அதெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அம்மா ஆண்டவரே தகப்பனே பாஸ்டிங் ஆண்டவரே. அப்பா சீக்கிரமா பாஸ்ட் முடிக்க உங்க தயவுக்காக கிருபைக்காக உங்க நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு நாள் ஆண்டவரே எங்குமே யாரும் முன்னாடி வெக்கப்பட்டு போகாத மாதிரி கர்த்தாவே ஆண்டவரே அவங்க தலை நிம்மல பண்ணுங்க ராஜா. நிம்மல பண்ணுங்க ஆண்டவரே. இதுக்கு யாராவது சவாலா எடுத்து நடத்துறாங்க ஆண்டவரே, எடுத்து சவாலா நினைக்கிறாங்க அவங்க முன்னாடி நீங்க தலை நிம்மல பண்ணுங்க ராஜா. இயேசு நாமத்துல நிம்மல பண்ணுங்க ஆண்டவரே. எங்க கையில ஒன்றுமே இல்லாம மனுஷங்க முன்னாடி ஆனா என் தேவரே நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க ஏசப்பா. நீ வல்லம் உள்ளவர், சர்வ வல்லம் உள்ளவர். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. அப்பா உங்க சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா தகப்பனே ஆண்டவரே. அப்பா அந்த வண்டி ஓட்டுற வண்டியில ரத்தத்தை தெளிக்கிற ஆசீர்வதிங்க அப்பா. எங்க யார்கிட்ட கேட்கறாங்களோ கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா அந்த பூச்சி நாச்செல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா கேட்கறதில்ல ஆண்டவரே சந்திச்சு கொடுங்க ஏசப்பா. பண தேவையை சந்திச்சு கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தகப்பனே உங்க கர்றாங்களோ இருக்கட்டும் ஏசப்பா. இன்னைக்கு எங்களுக்காக பேசுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர் கர்த்தரை ஒப்பு கொடுக்குறேன். தேவ வார்த்தைக்கு வெளிப்பட்ட ஆண்டவரே எங்களை மறைச்சு ஆண்டவரே உங்களோட வார்த்தைக்கு ஆண்டவரே வெளிப்படுத்த ஆண்டவரே. எங்க ஆண்டவரே உண்மை போல எங்களை தேர்ச்சிங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை தேர்ச்சி பலப்படுத்தி ஆண்டவரே. இந்த ஒரு வாரமாக எவ்வளவு நாங்கள் கஷ்டத்துல துக்கத்துல இருந்தாலும் அந்த இன்னைக்கு பேச போற வார்த்தையில தேர்ச்சி பலப்படுத்த போறீங்களே. உங்க தயவுக்காக கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா பாடுற பிள்ளைங்களை ஆசீர்வாதிங்க. தேவ வசனோட ஆராதனை எல்லா பகுதியும் நீங்க ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. அப்பா நீ அப்படியே நீ செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி. யாரு முதல் முடிய வரை நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
Hari
அப்பா அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தேவனுடைய கரை எங்கள் மேல வந்து ஆண்டவர் அமர்ந்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் இவர்களை காலங்களில் நிரப்புங்க அப்பா. இன்னும் அதிகமாய் எடுத்து பயன்படுத்துங்க. வரங்களினால பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. கருத்துல ஒப்புக்கொடு. இந்த ஆராதனை வேளையில நாம மகிமைப்பட்டதுக்காய் நன்றி. கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நன்றி அப்பா. என்று உள்ளது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவார்கள். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிகிறார்கள். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்தது. ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று நிர்மூடர் தங்கள் பாதகத்திலும் தங்கள் அக்கிரமங்களிலும் நோய் கொண்டு ஒடுக்கி போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. அவர்கள் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. கொந்தளிப்பை அமர்ந்திருக்கிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து அவர் ஆறுகளை அவந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் பரிசுத்தவான்களை அவர் அவந்தர வழியை தண்ணீர் தடமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றமாகவும் மாற்றி
வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவர்கள் வரத்துள்ள பலனை தரும். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்பதை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் பாடலை பாடும்போது உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். விதைக்கப்பட்ட காணிக்கைக்காய் செபிக்கலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த சமூகத்துல விதைக்கப்பட்ட காணிக்கைக்காய் செபிக்கிறோம். 1 10 100 1000 கர்த்தர் ஆசீர்வதித்து தரபடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லுகிற கரங்களை கர்த்தர் திடப்படுத்துங்க, ஆசீர்வாதத்தை தாங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தோம்ல, நான் யார் கையில் குத்துனா அவங்க கையில் அவங்களால முடிஞ்சதோ கொடுத்தாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பெரிய சாட்சி சொன்னாங்க. நான் கொடுத்தேன், எனக்கு எவ்வளோ அற்புதம்லாம் நடந்துச்சு அப்படின்னு. இன்னொரு பாப்பா என் கூட வேலை செய்கிற சூர்யா பாப்பா, இது 2 நாளைக்கு முன்னாடி தான் வேகாமல் காசு கொடுத்தா. இந்தாக்கா பூ விற்று காசு, என்னால் எதுவுமே செய்ய முடியல, வீடு கட்டினுக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுங்கிறேன், வீடு கட்டினுக்கிறேன், காசு எங்கெங்கேயோ நான் கேட்டுப்பாரு, எங்கேயுமே கிடைக்கலக்கா, இந்தாக்கா இதுவாக கொடுத்துரு, நான் இதெல்லாம் கட்டி முடிஞ்ச பிறகு என்னால் முடிஞ்சதை 10,000 ரூபா நான் கொடுக்குறேங்கான்னு சொல்லிட்டு அன்றைக்கிப்பா அவள் கையில் இந்த பூ விற்று பைசா 200 ரூபா தான் கொடுத்தா. நீ எடுத்துன்னு போய் இருந்தாக்கா இது கொடுக்காத வீட்டு ஆலை கட்ட அப்படின்னு அன்றைக்கி கொடுத்துட்டு போகிறா. சாயந்தரமே என்கிட்ட சீட்டு கட்டியிருந்தான், 1 லட்ச ரூபாய் சீட்டு கட்டுறா. அது கிட்ட கட்டுங்கிறான். அன்றைக்கி ஈவினிங்காக ஊந்துச்சு அவள் பேரில். ரொம்ப ஒரு பெரிய எப்படி சொல்கிறா, ரொம்ப சந்தோஷப்பட்டாக்கா. நான் எங்கெங்கேயோ நான் கேட்டேன், எங்கேயுமே கிடைக்கலக்கா, நான் எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில, எனக்கு இவ்வளோ பேர் அதிசயமா அற்புதமா, எனக்கு எல்லாமே எனக்கு கை கூடி வருதுக்கா, எனக்கு பரவாயில்லக்கா. நான் இது என் வீடு இந்த ஏப்ரல் மாதம் கட்டி முடிச்சுட்டு நீங்கள் சபையால் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜபம் பண்ணணும், நானும் ஆலயத்துக்கு வந்து இது செஞ்சுருங்க, என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஆனோட கூடையான கூட நன்றிக்கா, இது சாட்சியாக சொல்லுக்கா அப்படின்னு சொன்னோம். கருத்து வந்து கூடையான கூட சந்தோஷம். இந்த மாதிரி பேசணும். அவங்களும் பார்த்து சொன்னாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச்சில் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். ஏன்னா நான் இந்தமாரி காசு இதுக்காக தான் நான் போனது. ஆனால் அங்கே போனால் ப்ரேயரு மெசேஜ் கொடுக்குறது, வர்ஷிப் பண்ணுறதுக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு இது கூட வீட்டிலே இல்லை. நான் அப்படியே நான் ஈவினிங் ஆனால் ப்ரேயரு
காலையில் அதேமாரி போயிட்டோம். அதனால தான் யார்கிட்ட பேசியிருக்கவே முடியாது. அங்கே அந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஃப்ரீயாக எதுவுமே இது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு எதுவுமே என்னால் அங்கே பேச முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. அந்தமாரி ப்ரேயர் அதுன்னு போயிட்டோம். நான் போகிற சர்ச்சுக்கு நான் கொடுக்குற அவங்க வாக்குத்தத்தெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. நிஜமாக அவங்க கன்னடத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் தான் போட்டிருப்பாங்க, தமிழில் போட்டிருக்க மாட்டாங்க. கன்னடன்றது அவ்வளோ நான் மறந்துட்டேன் படிக்கிறதுக்குன்னு. சடார்னு பார்த்தோன்னே படிக்கிறதுக்கு எனக்கு வராது. அதேமாரி இங்கிலீஷும் நான் பார்க்கல, அப்படி இந்த பக்கம் அந்த பக்கமே இருக்கும். ஆனால் நான் போய் கொடுத்த ஒவ்வொரு ப்ரேயர்லேயும் சரி, ஒவ்வொரு வீட்லேயும் சரி, நான் எந்த வசனத்தை வச்சு நான் மெசேஜ் கொடுத்தனோ அதே வசனம் அந்த குடும்பத்துக்கும் சரி அந்த சர்ச்சுக்கும் வாக்குத்தத்தமாக இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று பாடினேன், இந்த உதவி வரும் கண்மலை நோக்கி. யாருக்குமே தெரியாது அந்த பாட்டு, பழைய பாட்டு. பழைய கிறிஸ்தவர்களுக்கு தமிழ்காரங்களுக்கு அந்த பாட்டு தெரியும். அவங்க கன்னடத்தில் நாங்கள் பாடிக்கிறோம், அதை அப்படியே நாங்கள் தமிழில் பாடிட்டு வந்தேன். அதை ஒர்ஷிப் டைமில் ஒர்ஷிப் பண்ணிவிட்டு முடிஞ்ச பிறகு பாட்டு ஒன்று பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாட்டு ஃபுல்லாகவே சங்கீதம் 121 சங்கீதம் ஃபுல்லாகவே அந்த பாட்டு தான். எனக்கு ஒத்தாய்ச்சி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த சங்கீதம் இருக்குது பற்றி இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். இந்த பாட்டும் அதுவும் அதில் தான் எடுத்து பாடியிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அதை பாடும்போது வேறு இடத்துல சொன்னாங்க, அங்கே வேற இருக்கிற பாஸ்டர்ஸ் கூப்பிட்டு சொன்னார், இதனே நான் தகிது அப்படின்ட்டு. இதுதானே நான் மெசேஜியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சகோதரி மெசேஜுக்கு முன்னே ஒரு ஜோம் பண்ணி ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க அங்கெல்லாம். அப்படிமாரி நான் ஒரு ஜோம் பண்ணி இந்த பாட்டு பாடிட்டு ஜோம் பண்ணிவிட்டு மெசேஜுக்காக நான் ஜோம் பண்ணிவிட்டு உட்காந்தேன்னா அவங்க ஏந்து அப்படியே ஆச்சரியமாக சொன்னாங்க, இதே பாட்டு தான் நான் கன்னடத்தில் என்ன பண்ணேன், காலையிலேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இதே வசனம் தான், இந்த பாட்டுடைய இதே அர்த்தங்கள் வசனம் தான் நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி மெசேஜியாகவும் ஆண்டவர் நான் நைட்டே நான் அதை ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். சகோதரி மூலிமா அது பாடல் மூலிமா ஆண்டவர் என்ன பண்ணார், அதை வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லா சுச்சுவேஷன் நம்ம அங்கே போன எல்லா இடமே நம்மளுக்கு பொருந்துச்சு. எதுவுமே நம்மளுக்கு கஷ்டப்படுத்தலை. அவங்க அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த தரிசனத்துக்கும் நம்மளுடைய இதுக்கும் அது பொருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, நீங்கள் பண்ண ஜெபம், நீங்கள் சொன்ன வாக்கு தத்துவம் எல்லாமே என் வீட்டுக்கு என்னாச்சு பொருந்துச்சு, என் சபைக்கு பொருந்துச்சு, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களை இந்த சபையும் பெங்களூர் இருக்கிற அந்த சபையும் ஆண்டவர் இணைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்றுமே கவலைப்படாது சிஸ்டர், இது எங்களுடைய சபை, இதில் நாங்களும் ஐக்கியம், இதில் நாங்களும் ஒரு துணியாக இருக்க போகிறோம். உங்கள் கஷ்டத்தில், கண்ணீரில், போராட்டத்தில், ஜபத்தில், உபவாசத்தில் நாங்களும் என்ன பண்ண போகிறேன், இன்னிலிருந்து சேர்ந்து ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சபையார் எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா வல்லம் தெரிச்சப்போ நான் ஃபோட்டோ தேடுறேன், ஆனால் அவங்க வல்லத்துக்கு போனாங்கல்ல, அது அவங்க ஃபோட்டோவாக வச்சுட்டு எல்லாருக்கும் அமுச்சிக்கிறாங்க போல். அது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோ அமுச்சிக்கிறாங்க, எல்லாருமே காட்டுறாங்க. அந்த பாசஸ் இங்கே உட்காந்துது, அங்கே உட்காந்துது, இப்போ ஜனங்க வெளியே உட்காந்துது, எல்லாமே தெரியுது. அப்போ அந்தமாரி ஸ்க்ரீனில் அவங்க போட்டு அதில் காட்டுவாங்களாம் வாரம் இது. முக்கியமாக என்னென்னா அங்கே போனதுலேருந்து ஒரு 4 பேர் நமக்காக எப்பவுமே ஜெபிக்கிறதுக்குனே நியமிச்சு விட்டுக்கிறாரா பாஸ்டர் அங்கே. ஆமென், அல்லேலூயா. அவங்க போனனே சொல்கிறாங்க, இவங்க யாருன்னு தெரியுமா, தெரியாதுன்னு யாருக்கும் தெரியாது, அவ்வளோ ஃபோட்டோவில் தானே பார்த்துக்கிறாங்க, தெரியல. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கள, அந்த பாஸ்டர், அந்த சர்ச்சுடைய பாஸ்டர் அம்மா இவங்க தான் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லோரும் சொல்கிறாங்க, உங்களுக்காக வெள்ளத்துக்குன்னு தனியாக ஜெபிக்கிறதுக்குன்னே 4 பேர். அவங்க ஃபுல்லாக கன்னடாக்காரங்க, தமிழ்காரங்க கிடையாது, ஃபுல்லாக கன்னடாக்காரங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லேடிஸ் 4 பேருமே எப்பவுமே டெய்லியும் போய் சபையில் போய் இந்த வல்லம் கிராமத்துக்குன்னே இந்த ஃபோட்டோ வச்சு ஜெபம் பண்ணிருப்பாங்களாம். ஆமென், அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், நீங்கள் வந்தீங்களோ, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த வருஷத்தில் இடம் வாங்குறதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, உதவி செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்க, எங்கள் சபையாரெல்லாம் ஃபாஸ்டிங்காக இருக்கிறாங்க, ஒரு பொழுது நைட் ஆனால் சாப்பிட்றதுல இதெல்லாம் நாங்கள்லாம் இருக்க போகிறோம் அப்படிலாம் சொன்னதுக்கு அவங்கள உங்களோட நானும் சேர போகிறேன். அந்த பாஸ்ட் ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. காசு கிடைக்குதோ இல்லையோ, அந்த வார்த்தை நம்மளை பயங்கரமாக தேற்றுச்சு, என்னை சந்தோஷப்படுத்துச்சு. என்னென்னா இனி நம்மளும் வல்லம் திருச்சபையோடு சேர போகிறோம். ஆமென், அல்லேலூயா. இது தனிப்பட்ட அவங்க தனியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராமத்துக்குள்ளே அவங்க நடத்திட்டுருக்குறாங்க. நம்ம எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் பண்ணுறீங்க,
ஒரு கிராமத்துடைய வளர்ச்சிக்காக, அங்கே ஆண்டவருடைய எழுப்புதலுக்காக அவங்க படுற அந்த பிரயாசத்தில் நம்மளுடைய பங்கு இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்மளையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை திடீர்னு சொல்கிறதுனால யாருக்கும் என்ன பண்ணல, அவங்களால எதுவும் பண்ண முடியல. நீங்கள் புக்கு கொடுத்துட்டு போயிருக்கீங்களே பாஸ்டர்கிட்ட, நாங்கள் பார்த்துக்குறோம் சிஸ்டர், நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. விசுவாசத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மளுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா பெங்களூரில் இருக்கிறவங்களாம் தெரியும், நல்லா வெயிட்டான பார்த்தீங்க. கர்த்தர் கண்டிப்பாக பேசுவார். அதுக்காகவே நான் இந்த 2 நாள் அதனால தான் இவன் என்ன பண்ணிட்டான், நீ வீட்டில் இருக்காத மாப்பிள்ளை இருக்கு சுரேஷ் பரவாயில்ல, என் கூட பிறக்காத ஒரு சகோதரன், என் கூட பிறந்தவங்க கூட எனக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. நானே அங்கே பெங்களூருக்கு நானே போகிறேன்னே போகல, அவனாக தான் என்ன பண்ணான், புக்கு போட்டிருக்குண்டா ஜோம் பண்ணு, அந்த புக்கு முதல்ல எடுத்துகிட்டு நீ என்ன முதல்ல கொரியரில் அனுப்ப சொல்லிட்டான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணல, சரி கொரியரில் தான் அனுப்பத்துக்கு ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறேன், நீயே நேராக வந்தால் நல்லாயிருக்கும், கொடுத்துட்டு கூட போயிடு, நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் யார்கிட்டையுமே நீ வாயை திறந்து கேட்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப எனக்கு எப்படி ஆண்டவரே நான் போய் நான் கேட்டதே இல்லையே யார்கிட்டையுமே. பெங்களூர்லலாம் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா நம்ம தெரிகிறோம், பெரிய சபையில் இருக்கிறோம், பெரிய கர்த்தருக்கு சோத்துறோம், அப்படி ஒரு நினைப்பு அவர் வச்சுருக்கிறதே. அவங்களாம் அப்படி நினைக்கிறதே. எனக்கு இந்த புக்கு தூக்கிட்டு என்ன நிறைய பேரை நாங்கள் ஊழியக்காரங்களை பார்த்துக்குறோம். அவங்க வந்து சரியாகவே சபையை கட்ட மாட்டாங்க, இடமும் வாங்க மாட்டாங்க. ஆனால் சும்மாவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் இதெல்லாம் வசூல் பண்ணி அது ஒரு தொழிலாகவே சில ஊழியக்காரங்களாம் வச்சதுனால உண்மையாக நம்ம எடுத்துகிட்டு போகும்போது என்னையும் அப்படி நினச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு கஷ்டத்தில் தான் நான் போகாமல் இருந்தேன். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ யார்கிட்டையுமே வாய் திறந்து கேட்காத, நான் பார்த்துக்கிறேன், என் கூட மட்டும் நீ வந்தால் போதும் அப்படின்னு சொன்னான். நான் போனேன். யார்கிட்டையுமே நல்லா பேசணும், எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசினேன், எல்லாருக்கிட்டையும் பழகினேன். ஒரே ஒரு வார்த்தை கூட நான் இதுக்காக தான் வந்துக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை. நான் சுரேஷ் சொல்லிட்டேன், நீ யாருக்கிட்டையும் எது சொல்லிக்காத, நீ உனக்கு தெரியும் உன் நிலைமை, எனக்கு நீ சொல்ல மாட்டேன். இதனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் பார்க்க கூட இல்லை. அவங்க முன்னாடியெல்லாம் நான் இதுக்காக நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் என்ன பண்ணல, சில ஃப்ரெண்ட்ஸுங்க நான் பார்க்கவே இல்லை, ஃபோனில் பேசிக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ஆனால் கர்த்தருக்கு நம்பிக்கையோடு நான் என்ன பண்ணுறேன், அதை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஆவியானவர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். அந்த பாஸ்டர்ஸ் வந்து அவர் என்ன சொன்னார், எனக்கு தெரிந்த திருச்சபைகளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கொண்டு போகிறேன், நான் கேட்குற இடத்துல கண்டிப்பாக கொடுப்பேன். இன்ன வரைக்கும் நான் இந்த புக்கு யார்கிட்டையும் நான் வாங்கினதில்லம்மா, இப்போ தான்மா ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இந்த டொனேஷன் புக்கே அவர் தான் அடித்து கொடுக்குறோரா நிறையா சர்ச்சுக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் நான் யாருக்கு டொனேட் பண்ணதும் இல்லை, யார்கிட்டையும் நான் இது வாங்கி நானே டொனேட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த கிராமத்துக்காக இதை நான் இறங்கி நான் என்ன பண்ண போகிறேன், செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நல்லா ஜோம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அறிவிப்பு கண்டிப்பாக அறிவிச்சிருப்பாங்க. நான் டக்குன்னு ஃபோன் பண்ணும்போது கூட அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணும்போது நம்ம காசுக்காக தான் ஃபோன் பண்ணுறவங்களோ யாருன்னா நினச்சிடுவாங்களோ, அதுக்காகவே சில பேர்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி கூட பேச முடியல. கஷ்டம். ஒரு சில நேரம் ஆண்டவருக்காக தான் இது இறங்கி செய்கிறோம், பற்ற அவமானங்கள் சகிச்சு தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. இருந்தாலும் அந்த மாமிசன்றது ஒத்துழைப்பு கொடுக்கல, ஒரு மாதிரி நம்மளை கடவுளை நம்மளை வச்சது இல்லைல்ல அப்படி. ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு செய்வார். அல்லேலூயா. அந்த ஒரு மெசேஜ் அந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை பெங்களூர்லேருந்து செய்யார்லேருந்து வேலூர்லேருந்து பெங்களூர் பஸ்ஸு பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தேன். பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நான் பேசிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே எலியாவை காக்காவை கொண்டு போஷித்திரே சப்பா, என்னையும் எங்களுக்கும் எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்கும் நாங்கள் படுற இந்த கஷ்டத்துக்கும் ஒரு காக்காவை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்லிகிட்டே நான் அன்றைக்கி ஃபுல்லாக போனேன். அன்றைக்கி நைட்டே ஒரு ப்ரேயருக்கு போய் உடனே அன்றைக்கி 7 மணிக்கு ஒரு ப்ரேயருக்கு கொண்டு போனால் அங்கே போய் உடனே ஒர்ஷிப் தான் பண்ணேன். ஒர்ஷிப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காரும்போது அந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார்,
எலியாவை குறித்து அந்த இடத்துல பேசினார். நம்ம எலியாவை காக்காவை போஷிச்சதுனால நம்ம அந்த காக்காவே தான் பார்த்துன்னுக்கிறோமே தவிர போஷிச்ச அந்த ஆண்டவரை நம்ம பார்க்குறதுக்கு மறந்துடுறோமே அப்படின்னு அந்த வார்த்தை என்னோட பேசுச்சு. ஏன்னா நான் அப்படி தானே ஜோம் பண்ணிட்டேனே, ஆண்டவர் எனக்கு ஒரு காக்காவை கொடு, எனக்கு ஒரு காக்காவை கொடு அப்படின்னு தான் நான் கேட்டுன்னு இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல அது தப்புன்னு நான் உணர்ந்தேன். ஏன்னா அந்த காக்காவை கொண்டு போஷிச்சதே யார்? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் சொன்னார், அந்த கருப்பே தான் நம்ம பார்க்குறோமே தவிர அதுக்கு மேலே வெள்ளை ஒன்று இருக்குது, அது நம்ம பார்க்குறது மறந்துடுறோம். இன்றைக்கி இந்த நேரத்தில் நம்மளாம் மறந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் கருப்பை மாத்திரம் நம்பி இங்கே யார் உட்காந்துருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்காக தான் வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த கருப்பை மறந்துடுங்க. உங்களுக்கு மேலே ஆவியானவர் போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் பாருங்கள். அவர் நீ பார்க்குவியான்னு அவர் எதிர்பார்த்துனுக்கிறாரு. அப்படியே அந்த வார்த்தைகளும் என்னோட பேசுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைய பேசுவாங்க. பெங்களூர்லலாம் மெசேஜ் கொடுக்கும்போதே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்போ அந்த வார்த்தை என்னோட பேசுச்சு. அதுலேருந்து அந்த வசனம் அதை விட்டுட்டு, ஆண்டவரே நான் பண்ணது தப்பு தான், காக்காவே போஷிக்க வச்சது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், நான் உங்களை இனிமே பார்க்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அதை மறந்து ஒரு ஜபத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் அந்த இடத்துல என்னை எந்த இடத்துலையும் அவமானப்படுத்தலை, எந்த இடத்துலையும் நான் நிந்திக்கலை. எல்லா இடத்துலையும் நல்லா மரியாதையோடு தான் நடத்துனாங்க. எல்லா இடத்துலையும் நானும் ஒரு ஊழியக்காரின்றது அந்த பாஸ்டர் எல்லாரும் முன்னாடியும் மரியாதையை தான் சொன்னார். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. மீன் இந்த நாளில் இது எல்லா சர்ச்சுக்கு 3 சர்வீஸ் அங்கே, கன்னடா, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் ஒன்றா நடக்கும். 3 சர்வீஸ்லேயும் அவர் இன்றைக்கி அறிவிப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி முடியாதுங்க, இன்றைக்கி திடீர்னு தான் அறிவிப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி முடியாதுங்க, அடுத்த வார்த்தையில் நான் அறிவிப்பு கொடுப்பேன். நீங்கள் கொடுக்குற வரையும் நான் அறிவிப்பு கொடுத்துனே தான் இருப்பேன். நான் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். சிஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜனங்க யார் வராங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேர் 3 பேர் நான் டார்கெட் வைப்பேன், அவங்க கொடுக்குற வரைக்கும் நான் அறிவிப்பு கொடுத்துனே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அது வரைக்கும் யாரோ ஒரு ஊழியக்காரர் ஒரே ஒரு நாள் நம்ம வர வச்சோம், யாருன்னே தெரியாது. ஆனால் நம்ம கிராமத்து மேலே அவ்வளோ ஒரு அன்பு பாசம் வெதிச்சு நேசிச்சு, இந்த ஊழியத்தையும் நேசிச்சு அந்த ஊழியக்காரர் பெரிய ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு டீச்சர், பைபிள் காலேஜ் டீச்சர் அவர். ஆனால் அவர் மூலியமாக கர்த்தர் நம்மளை அவர்கிட்ட இந்த டொனேட் புக்கு போனதே பெரிய விஷயம்னு சொன்னான் சுரேஷ். நான் வாங்கி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னதே அவர் பெரிய விஷயம். ஆனால் கர்த்தர் அவர் கொண்டு கண்டிப்பாக நம்மளை இது பண்ணுவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சபையில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கொடுக்குற கரங்களை கர்த்தர் எழுப்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நம்ம தேவைகளை சந்திச்சிட்டார். ஆமென், நாளையில் எதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்படவே தேவையில்லை, காக்காவே பார்க்க தேவையில்லை. வானத்தை நோக்கி அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்மளுக்காக அவர் செய்ய இறங்கிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் மற்ற காரியத்துக்கே அவர் போவார். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சுரேஷுடைய பையன் ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிறேன் தெரியல. சுரேஷுடைய பையன் ரொம்ப நாளாக ஒரு உண்டியில், அந்த உண்டி மேலே யாருமே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அவனுடைய டார்கெட் அதில் 1 lakh போட்டிருக்கான். 1 lakh இதில் சேரணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக அந்த உண்டியில் சேர்த்து வச்சு நானும் சுரேஷ் ஃபோனில் பேசினதை பார்த்துட்டு இவன் கஷ்டப்பட்டான். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அவன் உடம்பு கொஞ்சம் முடியாது போச்சு, கொஞ்சம் வீடு வேறு சேஞ்ச் பண்ணதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்தமாரி இருந்துச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேசினே இருக்கும்போது இவன் சொன்னானா, டேடி நான் உண்டியில் போட்டிருக்கேன்ல, அதை அத்தை சர்ச்சுக்காக கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னானா. ஆமென், ஹல்லேலூயா. என்னடா நீயாடா சொல்கிற அப்படின்னு தொடக்கூட விட மாட்டானா. அவனை யாருமே அந்த உண்டியில் தொடக்கூட விட மாட்டான். அவன் அவ்வளோ அது பத்திரமா பாதுகாத்து இந்த உண்டியில் காசு எடுத்து நான் பெரிய சைக்கிள் வாங்க போகிறேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிறதுக்காக உங்ககிட்ட கேட்க போகிறதில்ல அப்படின்றதுக்காக யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அதில் போட்டு வச்சு அந்த உண்டியில் நிஜமே சொல்கிறேன், என்னால் தூக்கிட்டே வர முடியல. ஆனால் அந்த உண்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 5 பேக்கில் போட்டு எனக்கு ஷோல்டர் வலி, என்னால் தூக்கிட்டே வர முடியல, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் சில்ட்ரிங் ஆண்டவர் அந்த குழந்தை மூலிமா ஆண்டவர் நம்ம பேசியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அத்தை நீங்கள் எங்கள் சர்ச்சுக்காக எடுத்துன்னு போங்க, ஆனால் ஒன்று மட்டும் இந்த உண்டியில் மொத்தம் எவ்வளோ சேர்ந்துக்குதுன்னு மட்டும் எனக்கு சொல்லிவிடுங்க அத்தை, இது எடுத்துன்னு போய் கொடுங்க. மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், உண்டியில் சேர்த்து நான் உங்கள் சர்ச்சுக்காக தான் இனிமேல் நான் சேர்க்க போகிறேன் அத்தை அப்படின்னு சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு உள்ளத்திலையும் பேசி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு உள்ளத்திலையும் கர்த்தர் பேசிக்கொண்டு நம்மளுக்கு தேவைகளை அவர் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எல்லாம் ஜெபிச்சிங்க. நான் போனதுலேருந்து பாஸ்டர் ரொம்ப நன்றி. 3 வேளையுமே அவர் பாஸ்டர் இங்கே இருக்கிறார். 1 வேளை 2 வேளை இல்லை, 3 வேளையுமே மேலே இருந்தவரால் முடியாது.
ஆனாலும் இருந்தார். கண்டிப்பாக இதுக்கான பலன் கர்த்தருக்கு நம்மளுக்காக கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஏன்னா நம்ம அவரை சார்ந்து வாழ்ந்துருக்குறோம். யாரும் மனுஷனை சார்ந்து வாழ்ந்தில்லை. அவரை நம்பி தான் 50,000 ரூபாய் கட்டியிருக்கோம். மற்ற காரியத்தை மொத்தத்தையும் அவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்காக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, யாரும் சோர்ந்து போயிருக்காதுங்க. ஜபத்தில் சோர்ந்து போய் பண்ணாதீங்க. எங்களுக்காக கொடுத்துட்டீங்கன்னு இப்படியே சொல்லி ஜோம் பண்ணுங்க. எங்களுக்காக சந்திச்சிட்டிங்கன்னு ஜோம் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் சோர்ந்து போய் ஜோம் பண்ண வேண்டாம். நம்ம உற்சாகமாய் ஜோம் பண்ண. இனி நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்? உற்சாகமாக ஜோம் பண்ண போகிறோம். நம்ம அழுதுன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனந்த கண்ணீர் தான் இனி நம்ம கண்ணிலேருந்து வரணும். இனி ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கண்ணீர் வரக்கூடாது. கொடுத்தீங்களே அப்பா அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் தான் நமக்குள்ளே வரணும். இன்னிலேருந்து பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே என் கண்ணுலேருந்து ஆனந்த கண்ணீர் தான் வரணும். நீங்கள் செஞ்சு இந்த உதவியை நான் நினச்சி அழணும் ஆண்டவரே. இப்படி தான் வரும். நீங்கள் செய்யலையே நான் அழக்கூடாது. நீங்கள் இவ்வளோ நாங்கள் எங்களுக்கு செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி நினச்ச அந்த ஆனந்த கண்ணீர் தான் எங்கள் கண்ணிலேருந்து வரணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நமது நம்பிக்கைக்குரியவர். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வராம அவர் நமக்காக மரிக்காம இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம நம்பிக்கை 300 கோடி தேவர்கள் மேலேயே இருந்திருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று ஜெபம் நடந்ததா? ஜெபம் ஜெபம் ஜெபம். கர்த்தருக்கு சோதனம். நானாவது வந்திருப்பேன், நீங்க நடத்துறீங்க சொல்லி என்னையும் வர ஓடலை. ஆமாம். ஹல்லேலூயா. பிள்ளைங்க தான் ஸ்கூல் போனாங்க. ஆயமாரில் வீட்டில் இருந்திருப்பாங்க. ஏறி வேலைக்கு போயிட்டீங்களாம்மா? இன்னைக்கு வேலைக்கு போகிறோம். நம்ம மிக்கலம்மா இருக்கிறாங்க. எங்கள் ஆயா ஊர்ந்து வந்ததுக்கு 1.5 மாதம் போது வந்துக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிற ஜெபம், அதாவது பரிசுத்த வேதாகமத்துல 7 விதமான ஜெபங்கள் இருக்கிறது. புலம்பல். புலம்பல் என்ன? ஐயோ அம்மா ஆத்தா ஐசப்பா புலம்புறல, புலம்பி ஜெபம் பண்றேன். நான் சும்மா தான் இருக்கிறேன், என் வீட்டு மேல கழுது கடிக்கிறான், நான் சும்மா தான் இருக்கிறேன், என்னை ஒதுக்கிறான், நான் சும்மா தான் இருக்கிறேன், அவன் வாயை கிண்டி விடுறான். புலம்பல் ஜெபம். நல்லா புரிஞ்சுக்க. முதல் ஜெபம் என்ன? வழிபாடு ஜெபம். இரண்டாவது ஜெபம் என்ன ஜெபம்? மூன்றாவது ஜெபம் நன்றி சொல்லுதல். கடவுளுக்கு நாம் பெற்ற நன்மைகளை சொல்லி சொல்லி நம்ம நண்டவரே நீ என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, எனக்கு, என் வீட்டுக்காரு, என் பிள்ளைக்கு, என் சர்ச்சுக்கு, என் பாசுக்கு, என் ஊருக்கு நண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லணும். எத்தனை ஆச்சு? மூன்றாவது ஜபம். இப்ப நாலாவது ஜபம் நம்ம பார்க்க போறோம். மனு. மனு கொடுத்துட்டீங்களா? மனு தாக்கல் செய்துட்டீங்களா? ஆமா. வீடு பட்டா எல்லாம் பட்டா கொடுங்க, இடம் இல்லை இடம் கொடுங்க, ரேஷன் கார்டு இல்லை ரேஷன் கார்டு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாலாவது ஜெபம் மனு. கடவுளுக்கிட்ட நம்ம என்ன பண்றோம்?
நம்மளுடைய தேவைகளை அவர் நிவர்த்தி செய்யும்படியாக கொடுக்கும்படியாக என்ன பண்றோம், நம்ம மனு கொடுக்க வேண்டும். அதனால எத்தனை ஜெபம்? 4வது ஜெபம். ஹல்லேலூயா. 5வது ஜெபம் விடுதலை ஜெபம். ஹலோ, இருக்கீங்களா? விடுதலை ஜெபம் என்றால் என்ன? விடுதலை விடுதலை ஜெபம். ஹல்லேலூயா. சாத்தியமா சத்தம் வருது. அப்புறம் சித்ராமா. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே விடுதலை ஜெபம் நம்ம சரீரத்துல போகாத வியாதி, போகாத பலவீனங்கள், நம்ம வீடு தேடி வரும்போது ஜெபிக்கிறவங்களுக்கு, ஊருக்காக, இந்த ஊர் விட்டு போனா நல்லா இருக்கும், இந்த ஊரு இப்படிதான் அவர் கட்டில் இருக்கும், அந்த கட்டில் அவுக்கும்படியாக நம்ம மன்றாடி கடவுளுக்கு ஜெபிக்க வேண்டும். அதுதான் விடுதலை ஜெபம். ஹல்லேலூயா. 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 அப்புறம் மனம் வருத்தம், துக்கமா இருக்க, நான் இந்தவரே நான் ரொம்ப நாளும் ஜெபம் பண்றேன், நான் உன் பிள்ளையா இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், காணிக்கை கொடுக்குறேன், ரசம்பாகம் கொடுக்குறேன், ஊழியம் செய்யறேன், டீ போடுறேன், சோறு ஆக்குறேன், இதை பண்றேன், அது பண்றேன், எல்லாமே செய்யறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? ஹல்லேலூயா. மன வருத்தி என்ன பண்றான்? எனக்கு எல்லாரும் சொல்றேன், அவ வீட்டுல டிவி வாங்கிட்டான், நானும் டிவி வாங்கினான், அவ வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான், நானும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான், அவ பைக் வாங்கிட்டான், நானும் பைக் வாங்கணும். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு, அடுத்த சந்ததியே அவன் அத்தைக்கார சொல்றது கேட்டாயா, அவன் வாங்கிட்ட சொல்லி பார்த்து நம்புவாங்க, கடைசியில கட்ட முடியாத வண்டி எடுத்து எல்லாத்தையும் அள்ளி கூட்டு போடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மது வருத்துமா. ஹல்லேலூயா. நம்ம டைட்டில் போகலாம் அப்படியே. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, வழிகாட்டுதல். வழிகாட்டுதல். ஆண்டவரே, நான் திக்கு தெரியாம இருக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, திக்கு தெரியாம இருக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, பரிசு வருது, பணம் தேவை, பீஸ் கட்டணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், என்ன பண்ணோம்? அதற்காக என்ன பண்றோம்? ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பத்தி எத்தனை ஆச்சு? ஹல்லேலூயா. இது குறித்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம பிரசங்கம், கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்று தெரியாமலேயே நம்ம என்ன பண்றோம்? ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது சோறுனா, சோறு சுத்தி பொரியல் இருக்கணும். என்னது? கூட்டு, ஊறுக்காய், அப்பளம், காரு குழம்பு, சாம்பார், இது ஆரோக்கியமான சாப்பாடு. ஹல்லேலூயா. கொஞ்சம் கறி, புரத சத்து நம்மளுக்கு தேவை. ஹல்லேலூயா. கூட்டு, மாவு சத்து நம்மளுக்கு தேவை. ஹல்லேலூயா. தூங்குறவங்க சோத்திரம். ஆன் பண்ணிய வீடியோவை கேட்டு விட்டு கம்மு மாட்டேன். உங்களுக்கு ட்ரைனிங் வந்து நிப்பான்னு கம்முன்னு இருக்கிறீங்க, வந்தவரைக்கும் கேட்க நான் செட் பண்ணி வச்சுட்டேன், நீங்க உட்காந்துக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நீங்க நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது என்பதை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க 99:5. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஆரம்பிக்கப்படும் போது, சேனைகள் கர்த்தாவே நீங்க பரிசுத்தர், சேனைகள் கர்த்தாவே உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, நான் படுற வேதனை எடுத்தோனியே மன்றாட ஜெபம் என்ன பண்ணுவோம்? நம்ம விண்ணப்ப ஜெபத்துக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆக இந்த வாசிக்கும் போது 104 1-4 வரைக்கும் நம்ம வாசிக்கலாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவர், நீர் மகிமை உள்ள மகத்துவத்தையும் அணிந்து வஸ்திரத்தை போல ஒளியை போல் உம்மை மூடிக்கொண்டு வாசிங்கம்மா. தமது மேல் வீடுகளில் தண்ணீர்கள் மேல் ஹல்லேலூயா. வாசிக்கும் போது என் ஆத்துமாவை கர்த்தரை
சோத்திரி. என்ன பண்ண மனசார கடவுளை நம்ம என்ன பண்ண நம்ம துதிக்க ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் வாசிக்கும் போது சாலமோன் சொல்றாரு, அப்பொழுது சாலமோன் இஸ்ரவேல் சபையாரை எல்லோருக்கும் முன்பாக கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக நின்று தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழ் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முழங்கால் படிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், வானத்துக்கு நேராக இருக்காருங்க, அந்த 2 கை தூக்கி பரலோகத்துக்கு நேராக உமக்கு ஒப்பான தெய்வம் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் எழுதி வச்சிங்க, நோட்ஸ் அப்போ எல்லாம் எழுதிங்க. 1 ராஜாக்களில் 8ஆம் அதிகாரம் 22 24 வசனம் வரைக்கும் நெகோமியில் வாசிக்கும் போது, எழுந்து நின்று என்றென்றைக்கும் உன் தேவனாகிய கர்த்தரை சோத்தரி, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் துதிக்கும் மேலாக உயர்ந்த நம்முடைய மகிமையை நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானத்தையும் வானத்தின் வானாதி வானத்தையும் அவர்கள் சகல சேனையும் பூமியும் அதன் உள்ள யாவையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினீர். நீர் அவைகளை எல்லாம் காக்கிறீர். வானத்தின் சேனை உம்மை தொழுது கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. நெகேமியா வாசிக்கும் 9 5-6 வசனம் வரைக்கும். ஆமே, ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை ஆண்டவரே, உங்களுடைய படைப்பு ஆண்டவரே வித்தியாசமானது. வானத்தை படிச்சிங்க, பூமியை படிச்சிங்க, பூமியில் உள்ள அனைவரையும் நீ படிச்சிங்க, மிருகஜீவனை படிச்சிங்க. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணோம், சொல்லி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு எடுத்துக்கொள்வோம், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். புலம்பல். ஆமென். ஐயோ, என்னை கேட்க ஆள் இல்லையே, நான் இப்படியே இருக்கிறேனே, என் சத்தத்தை கேட்க மாட்டாங்களா, நான் யாருக்கிட்டையும் அது போய் என்ன பண்ணோம், என் மனசில் சொன்னாதான் அது என்ன பண்ணோம், தீரும், சமாதானம் இருக்கும். நம்ம புலவி கொண்டுனே இருப்போம். சாப்பாடு செய்யும்போது, பாத்திரம் வளர்க்கும் வெறுக்கும் போது, பழகும் போது, இன்னாடி பைத்தியக்காரி மாரியே ஏதோ பேசினே இருக்கிறாள். இந்த வீட்டுக்கு வரத்துக்கு வேலை எங்கன்னா போய் இருக்கிற நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், பொம்பளைங்க பார்த்து சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் உக்காந்து ஒரு நாளாவது, ஏம்மா எதுக்காக நீ ஒரு புலம்பி நிற்கிறா, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கணவர் மாதிரி என்ன பண்ணுவோம், உட்காந்து கேட்கணும். பிள்ளைய மாறுங்க, ஏம்மா அப்படி பேசிக்கிற, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, அப்பா உனக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு அந்த பிள்ளைங்க உட்காந்து பேசினா தான் அந்த முடிவு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீன வசந்த வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேலே வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமான சங்கீதத்தில் 88:1-7 வரைக்கும் வாசிக்கும் போது, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உமக்கு முன்பாக கூப்பிடுகிறேன், என் ஜெபம் உமக்கு முன்பாக வரட்டும். வாசிக்கலாம், மைக்கில் 1-7 வரைக்கும் வாசிங்க. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. என் ஆத்துமா துக்கத்திலே ரொம்ப நிறைஞ்சிருக்கு. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாக வந்திருக்கிறது. நான் செத்துப்படும் பொழுதே நிம்மதியா இல்லையே. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு, நான் குழியில செத்துவங்க பாடையில போ, நான் செத்து போன நல்லா இருக்குமே சொல்றல, அந்த குழியில் இறங்குறது போல எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷன் போல மாறினேன், செத்துவம் போல மாறிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், நம்மள புலம்பல்கள் ஆண்டவர்கிட்ட சரியாக சேர்க்கணும். ஆமென். இப்போ இது லாவா செல்லு, என்னது லாவா மொபைலு, இது டச் போனா பட்டன் போனா, இது சார்ஜரு சி டைப்பா பி டைப்பா,
வி டைப். அப்போ வி டைப்பு சார்ஜர்னா வி டைப்பு சார்ஜர் தான் போடணும். சி டைப்பு சார்ஜ் போட்டால் நுழைஞ்சா கூட நுழையாது. அல்லேலூயா. அதே போல் இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எதற்காக கர்த்தர்கிட்ட சொல்லணுமோ அதுக்கு சரியான வழியில் நம்ம என்ன பண்ணோம், போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்குள்ள வரத்துக்கு 2 வழி இருக்குது. முன்னாடிங்குது பின்னாடிங்குது, பின்னாடிங்குது முன்னாடிங்குது. எப்படி வேணாலும் போகலாம். இல்லை நான் பெட்ரூமில் போயிட்டு ஜன்னல் தாத்து குச்சி தான் போவேனாக்கா முடியுமா? முடியாது. நான் சர்ச்சுடைய ஸ்டோர் ரூமில் போய் தான் நான் ஜன்னலை குதிச்சு நான் போவேனாக்கா போக முடியுமா? முடியாது. அல்லேலூயா. இப்போ பாத்தியம்மா வீட்டுக்கு நான் பின்னாடியும் போவேன், ரோட்லேயும் போவேன், சோறு குச்சியும் போவேனா போக முடியும். அல்லேலூயா. இந்த பக்கம் திறந்து விட்டால் தான் இந்த பக்கம் பயன்படுத்த முடியலன்னா சுற்றி தான் முடியல காம்பவுண்ட் எகிர் குச்சி போகலாம். அல்லேலூயா. ஆனால் அப்படி நம்ம தேவம் ஆண்டவர்கிட்ட நம்ம புள்ளமல் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நேராக 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 எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லாம நாமளே நேராக அவர்கிட்ட போயிட்டோம் போனால் வேண்டுதலை நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. புள்ளமல் வாசிப்போம் 5ஆம் அதிகாரத்தில். ஆண்டவரே எங்களுக்கு 5ல் 1-5 இருக்கும். ஆண்டவரே எங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நினைவில் வையுங்கள். வாசித்தேவல கவனிங்க. இதை பாசிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நினைவில் வையுங்கள். எங்கள் அவமானத்தை பாருங்கள். எங்கள் சுதந்திரம் அந்நியருடைய வசமாக இருக்கிறது. எங்கள் வீடுகள் அந்நியருடைய வசமாக மாறி போச்சு. நாங்கள் அநியாயத்தையும் தந்தை இல்லாதவர்களாக எங்கள் தாய்மார்கள் விதவைகள் போல இருக்கிறார்கள். நாங்கள் குடியிருக்கும் தண்ணீருக்கு விலை கொடுக்க வேண்டும். நாங்கள் வெறும் விலைக்கு வாங்கப்பட்டோம். அல்லேலூயா. இந்த புலமல் வாசிக்கும் போது என்ன நல்லா சொல்ல புரியுது கவனிங்க. இந்த அர்த்தம் சொல்லும் போது எங்கள் அப்பா இல்லாமல் போயிட்டாங்க. எங்கள் அம்மாமாரெலாம் என் தங்கச்சிமாருங்களாம் அக்காமாரெலாம் விதவை போல பண்ணுறாங்க இருக்கிறாங்க. குடியிருக்க வீடு இல்லை. என்னது குடியிருக்க வீடு இல்லை. குடிக்கிற தண்ணியை காசு கொடுத்து என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், குறைகளை நம்ம சொல்கிறோம் இல்லையா, புலம்பல். இந்த புலம்பலுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் நம்ம தெரியுமா? சமீப காலமாக நம்ம உங்கள் இருதயம் பாரமாக இருக்கிறது. என்னது? அதாவது எங்கள் இருதயம் பாரமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணோம், நம்ம ஜபிக்கும் போது ஜபத்தை நம்ம எப்படியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. 3வது காரியம் நன்றி சொல்லுதல். என்னது? ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம், நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்ப தானியேல் 2:20. நன்றி செலுத்த வேண்டும். இது எப்படி நன்றி செலுத்த வேண்டும் ஜெபத்தில்? ஆமென். அல்லேலூயா. இங்கே கடவுளுக்கு நம்ம சொல்லலாம், ஆண்டவரே இன்னைக்கு நான் மதிக்கத்தக்க மனிதனாக நான் இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தான் ஆண்டவர், உமக்கு நன்றி. இன்னைக்கு நான் புறஜாதியோடு நான் என்ன பண்ணுவேன், மறித்து போயிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை வேறு பிரித்து ரசித்து உம்மோடும் சபையோடு நீர் என்ன பண்ண சேர்த்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்புமா. பின்பு தானியேல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம், தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே கூறியது. ஞானமும் வல்லமையும் அவருக்குரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அறிவாளிகளுக்கு அறிவும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும். நிறுத்துமா, நிறைய வீடு ஷேக் ஏன் வருது அவரும் பார்த்தேன். நான் நினச்சேன் மின்னா. ஆகவே இந்த இடத்துல பாரு, ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு, அறிவு இல்லாதவனுக்கு அறிவு கொடுக்கிறாரு, வல்லமை இல்லாதவனுக்கு வல்லமை கொடுக்கிறாரு. அப்புறம் அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிற. ஒண்ணுமே புரியல, ஆண்டவரே உமக்கு நன்றினாக்கா என்ன பண்ணுவாரு, தெரியப்படுத்துவார். அப்புறம்
இருளில் சொல்கிறாரு. ஆகவே நம்மளுடைய ஜபம் எப்படி ஆண்டவரே கவனிங்க. எங்கள் ஊர் தலைவர் என்ன பண்ணான்னு தெரியல, எங்கள் ஊர் கவுன்சிலர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எங்கள் ஊர் எம்எல்ஏ என்ன பண்ணான்னு தெரியல, முதலமைச்சர் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. அந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. என்னது எனக்கு என்ன பண்ணோம்? பாஸ்டர் அம்மா பற்றி தெரியணுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணா கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும். பாஸ்டர் ஐயா பற்றி தெரியணுனாக்கா கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும். என் வீட்டுக்காரர் என் பிள்ளை என் பொண்ணு என்ன பண்ணுறாங்க தெரியுனாக்கா உன் பிள்ளைங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து தூங்கக்கூடாது, பேசணும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கால வாசிக்கும் போது லூக்கால 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த இடத்துல 1 மரியாள் சொல்றா, அப்போது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, அவர் தம்முடைய ஊழியக்காரியின் தன்மையான நிலையை நோக்கி பார்க்கிறார். இதோ இனிமேல் எல்லா தலைமுறைக்கும் என்னை பாக்கியவான் என்று அழைப்பார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணோம்னா விண்ணப்பங்கள் இப்படியாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்முடைய தேவைகள் மனு கொடுக்க வேண்டும். நம்ம சொன்னல ஜபத்தை பற்றி பல நினைக்கும் போது மன்றாடும் போது கற்பனைகள் கலந்ததாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் எடுப்போம், 3ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடுல எபேசியர் 3:14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஆமென் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, இது அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுவோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ள வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவளாக சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவுடைய அன்பிலும் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னாதர் என்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சகல பரிபூர்ணங்களையும் ஆமென் போதும். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, வேண்டுதல் இந்த இடத்துல பண்றாரு, அவர் விண்ணப்பமாக அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு நம்ம எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்ல மார்க்கில் எடுப்போம். 10ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம், மார்க்கு 10:51. மார்க்கு 10:51. இயேசு அவர்களை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மனு கொடுக்குறோம்னாக்கா, நான் முதல்ல சொன்னது போல இன்னைக்கு கடவுளுக்கிட்ட நாம் எது கேட்கணுமோ அது சரியா அது மாத்திரம் கேட்டுட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் கேஸு புக்கிங் பண்ண போகிறேன், புதுசாக வாங்க போகிறேன்னாக்கா என்னோடய ஆதார் கார்டு, ஃபோட்டோ, பேங்க் புக்கு, இல்லை இபி கார்டு ஏதாவது கொண்டு போய் என்ன பண்ணணும், ரேஷன் கார்டுலாம் கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு கார்டு போட்டு கொடுப்பாங்க. என்னது, ஒரு கார்டு போட்டு, சரி நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து பண்ணுங்க கேஸு வாங்கிங்கன்னு. நான் கேஸ் புக்கு வாங்கிட்டு கேஸ் புக்கு காசு எடுத்து போய் கரண்ட் பில் ஆஃபீஸில் கட்ட முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜபமாக அப்படி தான் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக நம்ம விண்ணப்பம் வைக்க வேண்டுமோ அது பரிணத்தில் வாசிக்கும் போது இயேசு ஒரு குருடனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்
என்று கேட்டார். கடவுள் நம்முடைய ஒவ்வொரு தேவையும் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுளுக்கு தெரியும், நம்ம ஆராதனைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இருந்தாலும் அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற காரியம் பதில். நான் அவர் எண்ணுகிற காரியம் நம் மகன் சரியாக அவர் சொல்லுகிறானா? ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம பாஸ்டர் மகன் சொன்ன வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. என்னது எதிர்பார்த்தது நான் நினைக்காது எனக்கு எல்லாமே செய்தாங்க. 2 விஷயம் மட்டும் எனக்கு செய்யவே இல்லை. என்னது 2 விஷயம் செய்யலை. அம்மே ஹல்லேலூயா. என்னவா இருக்கும்? 2 விஷயம் செய்யலை இல்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லாமே பண்ணாங்க. 2000 பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வர வரைக்கும் பண்ணாங்க. 2009 வரைக்கும் பண்ணாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன வரைக்கும் பண்ணாங்க. ஆமாம், ஹல்லேலூயா. கல்யாணம் முடித்து முதல் குழந்தை பிறகுற வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு செப்பல் அவர் செருப்பு வாங்கி போட்டு பார்த்து தான் கொடுப்பாரு. ஏன்னா புது செருப்பு கால் புண்ணாகிடல. அவர் போட்டு 2 நாள் போட்டு தான் கொடுப்பாரு. இப்போ செருப்பு சரியாக இருக்கும், இப்போ போட்டுக்கோ. ஆமாம், ஹல்லேலூயா. ஆனால் 2 விஷயம் மட்டும் எனக்கு செய்யலை. அவர் சின்ன வயசுலேருந்து கேட்டேன். அடம்பூச்சி அடி வாங்கி வாங்குவேன். ஹல்லேலூயா. இன்னொன்று உலகப்பூர்வமான காரியம் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது உலகத்துக்குரியது, அது தீங்குக்குரியது. ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் சரியானவைகளை நம்முடைய தேவனிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்பந்தத்தில் அந்த வசனம் வாசிங்க. 51 இயேசு அவனை நோக்கி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நம்ம தேவன் நம் விருப்பத்தை விரும்புகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. விருப்பம்னா என்ன? எனக்கு இந்த வயசில் சைக்கிள் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியும், கார் ஓட்டுவேன், டாட்டா ஏசியோ லாரி ஓட்டுவேன், பஸ் ஓட்ட தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு என்ன முடியுமோ அது தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ணேன், கடவுள்கிட்ட கேட்டேன், எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டேன், என்னால் வாங்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பட்டன் செல்லே எனக்கு ஃபோன் பண்ண தெரியல. டச் ஃபோனுக்காக நான் ஜோம் பண்ணக்கா வாங்கி வச்சு என்ன பண்ண முடியும்? எங்கன்னா வச்சு தொலைச்சி போடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பம் இந்த இடத்துல குருடனை பார்த்து சொல்கிற இயேசு குருடனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள், நம்முடைய தேவன் இருதயத்தின் விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய அந்த தேவைகளை அவரிடம் கேட்க நாம் தவறி விடுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தவறி விட்ட நிலையில் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், விட்ட இடத்துலேருந்து தொடர மிகவும் நம்ம கடினப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம 2024 ஆசைப்பட்டோம். 2023 8ஆம் தேதி முதல் என்ன பண்ணோம், திருசபை வெள்ள கிராமத்தில் திருசபை ஊழியமாக அபிகாய் என்ற நதியா வீட்டில் ஊழியம் என்ன பண்ண சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆரம்பித்தோம். நம்ம இடத்துக்கு என்ன பண்ணோம், முயற்சி பண்ணலை. இங்கே இருக்குங்க, அங்கே இருக்குங்க, அங்கே என்ன பண்ணுங்க, நதியா வீட்டுக்கு இங்கே கூட்டு போனார். நிறைய பேர் நிறைய இடத்துல கூட்டு போனாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலை. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நாட்கள் தவறி விட்டோம். இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாங்கியிருந்தா சென்ட்டு 60,000 ரூபாய். அது 2023 சென்ட்டுடைய விலை 60,000 ரூபா. இப்போ நம்ம இடம் பார்த்துருக்கோமே, அது சென்ட்டுடைய விலை 60,000 ரூபா அப்போ. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி அது 300 ரூபா போயிட்டு. ஹல்லேலூயா. ஏறி போகும். ஆமாம், ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எதிர்பார்க்குறார் நம்ம கேட்கணும்னு சொல்லி நம்ம கேட்கல. ஆமாம், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முதி போராடி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு இந்த வெள்ளம் கிராமத்தில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்தையும் ஒரு கூட்டம் இல்லை, திரளான கூட்டம் ஆசிரியர் அடைக்கல பட்டணத்தில் எங்கள் சர்ச்சில் வந்து என்ன பண்ணோம்,
அடைக்கலம் வரணும். ஹல்லேலூயா. அந்த ஆத்மாவும் வெளியேறி பெற்றது என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது பாயிண்ட் போய் விடுதலை குறித்து பார்க்கலாம். சங்கீதம் 3வது சங்கீதத்தை வாசிப்போம். 5வது டைட்டில் விடுதலை ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. விடுதலை ஜெபம் வேண்டும், மன்றாட ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத வாசிப்போம். ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்னை எத்தனை என் ஆத்துமாவை பற்றி பலர் தேவனிடத்தில் அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்கிறார்கள். ஹல்லேலூயா. மன்றாட ஜெபம்னாக்கா நீ வேண்டிக்கின்ற கடவுள் அவன் போகிறவ கோயில் அந்த பாசு விட்டுட்டான், அவன் போய் வீந்தான் பாரு, அந்த கடவுள் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், புறத்தான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாசிக்கும். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை சூழ்ந்த கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி சத்தமாய் கூப்பிட்டேன், அவர் தம்முடைய பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு பதில் கொடுத்தார். நான் படுத்து தூங்கினேன், மீண்டும் விழித்தேன் என்றால் கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எங்கேயோ போகிறோம், விட்டுறோம், வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் சாந்தா நல்லா இருக்குமே, நீங்கள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வர்றேன், இந்த வீட்டில் கொஞ்சமாக தூங்க முடியுதா, நிம்மதியாக இருக்க முடியுதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு. அடுத்து வாசிங்க வசனம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் பாடை எடுத்து வருகிற ஆமென் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும், நீர் என் எதிரிகளை அனைவரையும் எதுல பலில். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தமிழ் சொன்னா கன்னத்தில் அடித்து, என்னது கன்னத்தில் அடித்து. ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் துன்மார்க்கரின் பற்களை உடைச்சு பல்லுகளை உடைச்சு போடும் ராஸ்கல். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பற்களை உடைக்கிறீர், ரட்சிப்பு கர்த்தருக்கே உரியது, உம்முடைய ஜனங்களின் மேல் உமது ஆசீர்வாதம் உண்டவதாக. ஹல்லேலூயா. இது விடுதலை ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆயிப்போச்சு. ஹல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழுந்தாலும் நீங்கள் என்ன பண்ண, முதல்ல உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா, சபைக்கு விரோதமாக எழும்புறாங்களா, ஆண்டவரே ஆத்மா வெளியேறு பெற்றது, ரட்சிப்பு ஊங்கட்டுக்குது. என்னது ரட்சிப்பு ஊங்கட்டுக்குது. இந்த எஸ்தருடைய ஆத்மா உயிர் உங்கட்டுக்குது. இந்த ஆத்மா உனக்கு வேணும்னா அழகா வச்சுக்குங்க, இல்லையா தூக்கிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எத்தோனே அவன் சண்டி வர்றது போன கொடுக்க கத்த, ஆண்டவரே அவளை தொடுங்க, ஆண்டவரே அவன் இல்லாம போவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? ஆண்டவரே, இந்த டேவிட் ரொம்ப பொல்லாதவனாக இருக்கிறான், அவன் தேவை எங்கள் ஊருக்கு, அந்த ஆத்மா தேவை, அந்த ஆத்மா வெளியேறு பெற்று ரூத்தம்மா, அந்த ஆத்மா வெளியேறு பண்ணலாமா? பைபிள் படிச்சுங்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த டேவிட்டுடைய ஆத்மா, ஏசப்பா உனக்கு வேணும்,
நீ ஏதாவது அவனை வச்சு நீ செய்ய போகிறனாக்கா ரசித்து கொள்ளுங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட குத்துறேன் ஒப்பாச்சிட்றேன். அல்லேலூயா. இப்படி தான் நான் பண்ணாமல் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாவில் வாசிப்போம். யோனாவில் அப்பொழுது யோனா மீனின் வயிற்றிலிருந்து தான் தேவனாகி கர்த்தரை நோக்கி, என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நீர் என்னை ஆழத்திலிருந்து சமுத்திரத்தின் மையத்திலும் தள்ளிவிட்டீர். உம்முடைய அலைகளும் என்னை சூழ்ந்து கொண்டன. அப்போது நான் உம்முடைய பார்வையிலிருந்து நான் துரத்தப்பட்டேன். ஆனாலும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நான் மீண்டும் பார்ப்பேன் என்று சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல யோனா விண்ணப்பம் செய்கிறாரு. கடவுள் வார்த்தைக்கு செவி கொடுக்காம யோனா என்ன பண்ணாரு, விலகி என்ன ஊர் போக சொன்னார், நினைவே பட்டணத்துக்கு போகணும்னு சொன்னால் அவர் எங்கே போனார், ஜட்ஜ் பட்டணத்துக்கு அவர் திரும்பி போகிறாரு. நான் போக மாட்டேன், என்னது நான் போக மாட்டேன். இப்போது ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் அனுப்புகிறார், இங்கே பார் ஊழியரே, வெள்ளத்துக்கு போ, அங்கே இருக்கிறதுக்கு யாரும் சரியில்லை, போய் நீ பேசு, உன் சத்தத்தை கேட்கலனாக்கா அந்த ஊரை அழிச்சிருன்றாரு. என்னது சொன்ன உடனே அது சொல்ல, ஐயோ வெள்ளத்துக்கும் அந்த இடத்துல கஞ்சா அடிக்கிறவங்க இருக்கிறோம், சாரா விற்கிறவங்க இருக்கிறோம், பொல்லாத ஜனம், பொல்லாத மனுஷங்க, ஆம்பளை பிள்ளைங்களையும் சரியில்லை, அங்கே போனால் என்னை அச்சிடுவானுங்க செத்துருன்னு வெள்ளத்துக்கு வராமல் வெள்ளத்தை தாண்டி என்ன பண்ண தாடி நல்லைக்கு போயிட்டேன். அங்கே ஏறிக்கிற மில்ல உட்காந்து பார்க்குறேன், இந்த வெள்ளம் எப்படி என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாமே. அல்லேலூயா. அப்படி நினச்சிக்கிட்டு என்ன பண்ண போகாமல் வேறு இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, தூக்கி அவனை கடலில் போட்டு என்ன பண்ணுறாங்க, அது மீன் வந்து அவனை பிடிச்சி அவனை பாஸ்டிங் போட்டு என்ன பண்ணுது, எந்த தேசத்துக்கு போக சொன்னாரோ அந்த வெள்ளம் தேசத்தில் போய் கக்குது. நான் மின்னுக்கிறேன், இந்த சத்தம் கூட சத்தம் நல்லா கேட்குது. அல்லேலூயா. ஆகவே ஆறாவது பார்க்கலாம், மன வருத்தம். இங்கே பாருங்கள், டிங் டிங்னு கல் சாத்திட்டு வந்தோட எல்லோரும் பின்னாடி திரும்பி பார்க்குறேன். டிங் டிங்கா சொன்னே சங்கீதம் 51 6வது வகை ஜெபம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது பாவத்திலிருந்து சங்கீதம் 51 எடுத்துட்டீங்களாமா, 1லிருந்து 4 வாசிங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த கிருபையின்படி இரக்கங்களின்படி என் மீறுதல்களை ஆமாண்டவரே, நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வசந்த மூலமாக பேசுகிறீங்க, பாஸ்டர் மூலமாக பேசுகிறீங்க. நான் தூங்கும்போதும் ஐயோ நீ இது செய்யாமல் இருக்கலாமே, நான் செய்துட்டேனே. அந்த தயவாக என்ன பண்ணுங்க, நீங்கள் மனம் இருக்குறது மன வருத்தம். நான் ஒரு செய்யக்கூடாது ஒன்று செய்து ஏசப்பா தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை மன்னிச்சு உன் மகளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை ஏற்றிக்கு உங்களுக்கு கொள்ளுங்க. இந்த பாஸ்டருக்கு விரோதமாக நான் பேசிட்டேன், இந்த பாஸ்டருக்கு விரோதமாக பேசிட்டேன், அந்த விசுவாசுக்கு விரோதமாக பேசிட்டேன், அந்த விசுவாச அண்ணனுக்கு விரோதமாக பேசிட்டேன், மாமாவுக்கு விரோதமாக ஆயாவுக்கு விரோதமாக அந்த வரையும் நான் பேசிட்டு தயவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வருந்தணும். வருந்தி என்ன பண்ண கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம இயேசுவானவர் நீதிபரர், அவர் நீதிபரர் இருக்கிறபடியால் என்ன பண்ணோம், நம்ம மீறுதல்களை மன்னிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வழிகாட்டுதல் கடைசியாக வாசிப்போம். நீதிமொழிகளில் 2 வசனம் வாசிங்க, 3, 5, 6. ஆமாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தி மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வாசிக்கும் போது ஜபம் என்ன பண்ண, இப்படி போட்ட ஜபமாக நாம் என்ன பண்ணோம் இருக்க வேண்டும். நீதிமொழி வாசிக்கும் போது நாம் உமது சொந்த
புறத்து சேர்ந்து இருக்கக்கூடாது, அது உலகத்தோடு ஒட்டி வாழாதபடிக்கு முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ப வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. 1 ராஜாக்கள் வாசிக்கும் போது இடத்துல எடுக்காதீங்க வாசிக்கும் போது சங்கீதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 25 கர்த்தாவே உமது வழிகள் எனக்கு தெரியப்படுத்துங்கள், உமது பாதைகள் எனக்கு போதித்தருளும், உமது சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீர் என் இரட்சிப்பின் தேவன், உமக்காக நான் முழுவதும் காத்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இரவில் வாசிக்கும் போது ஆண்டவரே மனுஷனுடைய வழி அவனாலே அரிதல்ல என்றும் நடக்கிறவன் தான் நடைகளை நடத்துகிறதுனால அல்ல அறிகிறதுனால அல்ல என்றும் நான் அறியேன். ஆண்டவரே என்னை திருத்தும், உம்முடைய கோபத்தினால் அல்ல நியாயத்தினாலே தண்டியும், அப்போது நீர் என்னை ஒன்றுமில்லாமல் போக பண்ணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துக்கு பிரியமானவனை கடைசி நம்ம வாசிக்கும் போது நீங்கள் இப்போ நம்மளுடைய ஜபத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. இதில் இன்றைக்கி நம்ம மத்தியவில் வாசிக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கேட்குறாங்க. ஏசப்பா கிட்ட வந்து என்ன கேட்டாங்க? மத்திய எடுப்போம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்துட்டீங்களாம்மா? இயேசுடைய லூக்கால் எடுங்க. லூக்கா 11 1-4 வசனம். ஆண்டவரே யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஜெபம் கற்றுக் கொடுத்தார். என்ன ஜெபம் கற்றுக் கொடுத்தாரு? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் சொல்லுங்க, அம்மேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பண்ண ஜெபம் பண்ணி முடிக்கும் போது இப்படி தான், பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தம் படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எங்களுக்கு அனுதினம் எங்கள் அன்றாட அப்பத்தை தந்தருளும். என்னது தந்தருளும்? எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களுக்கு கடனாக இருக்கிற யாவரையும் நாங்கள் மன்னிக்கிறபடியால் எங்களை மன்னிங்க, சோதனை படிக்க எங்களை காத்து எங்களை வழி நடத்துங்க சொல்லி என்ன பண்ணோம்? ஆமாம், என்ன பண்ணோம்? நம்ம ஜெபம் பண்ணி இப்படி தான் நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே 7 விதமான ஜெபம், நம்முடைய ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படிவிடுவோமாக. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அங்கேருந்து பேசணும், ரெக்கார்ட் ஆகும். பேசக்கூடாது, ஒன்றரை பேர் பேசக்கூடாது, அப்படியே பார்க்கணும். ஆமாம், கண்களை முழுவதும் நம்ம இதில் பாஸ்டமாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஆமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை என் தேவனே ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் பார்த்தோம். எங்களோடு பேசுனீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் கருத்தாய் இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் எலியாவை போல கருத்துள்ள ஜெபம் நாங்கள் ஜெபிக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஸ்ட்ரைட்டாக ஆண்டவரே காதுகளில் ஆண்டவரே ஏறக்குரிய ஒரு ஜெபத்தை கர்த்தர் நீர் நாங்கள் ஏறெடுக்கும்படியாக கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்க. எந்த ஒரு அழுகையும் புலம்பலும் ஆண்டவரே அப்பா வார்த்தைகளை சொல்லி அளப்பாதபடிக்கு ஆண்டவரே ஞானமாய் இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்க என் தேவனே நீங்கள் கிருபை செய்வீராக.
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் நம்ம வார்த்தை கொடுத்த மகனுக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே அப்பா. அவர்கள் இருக்கிறதான அந்த ஆண்டவரே அப்பா அந்த உபவாச நாளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக எமக்கு நன்றி அப்பா. 3 நாளும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பலத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே கர்த்தர் நீர் நடத்தின கிருபைக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரங்க, நாங்கள் இன்னும் ஆண்டவரே அதிகமாக உபவாசத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கும்படியாக இந்த தேவனை நீர் கிருபை செய்வீராக. சீக்கிரத்தில் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்த தேவைக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் நாங்கள் அதிகமாக ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. வந்த ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை உடைய கரம் கூட இருக்கட்டும். யாரெல்லாம் எந்த தேவைகளோடெல்லாம் வந்தாங்களோ அந்த தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த ஆண்டவரே அப்பா அந்த இடத்துக்காக நாங்கள் இன்னும் யாருக்கிட்டெல்லாம் நாங்கள் பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்கிட்டலாம் நாங்கள் பேசி ஆண்டவரே அப்பா இருக்கிற இடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவன் நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அந்நிய ஐக்கியம் நாளில் கூடி வந்த யாவருடன் கர்த்தரை வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக.